கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானத்திற்கான வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம், சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்க செய்கிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்பதை மறந்து விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தராசை போல சமமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். சோதனையை ஜெபத்தினால் வெல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. என்ன சோதனை வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு ஒருவரும் ஒரு காலம் பிரிக்க முடியாது என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபமே ஜெயம் என்பதை மறந்து விடாதபடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உமக்காய் வாழ கிருபை தாரும். உம்முடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற கிருபை தாரும். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.